வணக்கம் ஜீவன் டிவி நேயர்களே, நான் உங்கள் யோகி. இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி. இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப வருஷமா நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான் ஞானப்பழம் கதை. அப்போ இந்த இந்த டாபிக், இந்த பர்டிகுலர் எபிசோடோடைய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஞானப்பழம் தரும் ஞானப்பழ கதை தரும் சூட்சும ஞானம் என்ன அப்படின்றதுதான் இதோடைய டாபிக். அப்போ அந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? நாரதர் வராரு, சிவபெருமான் கிட்ட ஒரு பழம் தர்றாரு. இது ஞானத்துக்கான அடையாளத்துக்கான பழம், இது சாப்பிட்றவங்களுக்கு ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்றோன்னே சிவபெருமான் என்ன சொல்றாரு, தன்னுடைய பசங்களுக்காக கொடுக்குறாரு. ஆனா அதுல கண்டிஷன் என்ன பண்றாங்க, அந்த பழத்தை சரி பாதியா பங்கிடக்கூடாது, ஒருத்தர் மட்டும்தான் முழுமையா சாப்பிட்டாதான் அதோடைய பலன் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கே தெரியும், ஒரு காம்படிஷன் நடந்தது. இந்த உலகத்தை யாரு முதல்ல 3 தடவை சுத்தி வராங்களோ அவங்களுக்கு அந்த பழம் கிடைக்கும் அப்படின்றதான் அதோடைய காம்படிஷன். அப்போ முருகர் உடனே மயில் வாகனத்தை எடுத்து இந்த பூமியை சுத்தி வராரு. 3 தடவை பாக்குறதுக்குள்ள விநாயகர் என்ன பண்ணிடுறாரு, அப்பா அம்மா தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாய் தந்தைய உலகமா நினைச்சு சுத்தி அந்த ஞானப்பழத்தை பெற்றுறாரு. அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும், முருகன் கோச்சிட்டு போய் பழனிமலையில இருந்து பழனிமலை உருவான கதையெல்லாம் வந்துச்சு. இப்ப இந்த கதையோடைய சூட்சும கதை என்ன, சூட்சுமமா சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறதுதான். மோஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய கதைகள், நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்றத நிறைய இடத்துல நம்ம ஒரு ஒரு விட்டு போயிருச்சு, இந்த தொடர்புங்கிறது விட்டு போயிருச்சு நம்மளுக்கு. அப்ப இதுல என்ன முக்கியமான ஒரு செய்தி சொல்லப்படுது அப்படின்னா, அப்ப முருகர் தன்னுடைய மயில் வாகனம் எடுத்து இந்த உலகத்தை சுத்தி வரும் பொழுது அவர் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, அவர் பார்க்கறது உலகம் அப்படின்ற ஒரு பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். அதாவது ஒரு பிசிக்கலா இருக்கிறது, ஒரு கண்ணுக்கு தெரியற ஒரு விஷயத்த அவரு அந்த உலகம். அப்போ உலகம்னா எப்படி இருக்கும், மலைகள் இருக்கும், காடுகள் இருக்கும், விலங்குகள் இருக்கும். இது இல்லாம பாத்தீங்கன்னா அதுல சூரியன் உதிக்கும், சந்திரன் உதிக்கும், சூரியன் மறையும், இந்த மாதிரி உயிரினங்கள் இருக்கு, எல்லாமே அதுல இருக்கும். அப்ப எல்லாமே இருக்கக்கூடிய உலகம் அப்படின்றத முருகன் 3 தடவை சுத்தி வர்றாரு. அப்ப 3 தடவை சுத்தி வரும்போது அவர் பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இதான் இருக்கு. அப்ப அவர் பார்க்கும்போது எல்லாமே அதோடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்கு. அது படைக்கப்பட்டதுக்கான என்ன காரணமோ அதுக்கான வேலைகளை அது எல்லாமே தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறத முருகன் பார்க்கிறாரு. பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் விநாயகர் என்ன பண்றாரு, தன்னுடைய உலகமான தாய் தந்தையை சுற்றி அந்த பழத்தை பெறுகிறார். அப்ப தன் உலகம் அப்படின்னா என்னங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல 2 உலகங்கள் உள்ளது. ஒண்ணு இந்த வெளியில இருக்கக்கூடிய அண்டம் அப்படின்ற ஒரு உலகம், இன்னொன்னு பிண்டம் அப்படின்ற ஒரு உலகம். பிண்டம்னா நம்மளுடைய உடல். அப்ப நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய உலகம் என்ன, அப்ப வெளியில இருக்கக்கூடிய உலகங்கள் தானாக இயங்குகிறது. உள்ளிருக்கும் உலகத்துல நம்ம குவெஸ்டின் பண்ணலாம், இந்த சூரியன் ஏன் உதிக்குது, சூரியன் ஏன் மறையுது, இந்த நிலா ஏன் வருது, நிலா ஏன் மறையுது, சூரியன் ஏன் இவ்வளவு வெளிச்சமா இருக்கு, நிலா ஏன் அவ்வளவு வெளிச்சமாக இல்லை, ஏன் மழை தோன்றியது, மழை எப்படி தோன்றியிருக்கும், விலங்கினங்கள் எப்படி வந்திருக்கு, உயிர் எப்படி தோன்றியது, எப்படி இத்தனை வகையான உயிரினங்கள் இங்க இருக்கு, இதெல்லாம் இயக்குவது யார், எப்படி இதெல்லாம் தன்னைத்தானே இயங்கிக்குது. ஒரு மானோ எந்த ஒரு விலங்கினங்கள் பார்த்தீங்கன்னா அது குட்டி போட்டாலும் அது உடனே அந்த கன்றுக்குட்டி உடனே தாயுடைய பால் இதுக்குரிய இடத்த அது குடிச்சு அதோடைய ஆரோக்கியத்தை பெறுகிறது. அதுக்கு யாரு சொல்லி கொடுக்குறா? இந்த உலகம் இயங்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்றது எல்லாமே உள்ளுக்குள்ள சூட்சுமமா மறையுது. அப்போ அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியத்தை தெரிந்தவர்கள், உள் உலகத்தை அறிந்தவர்கள், உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உள் உலகத்தை நீ ஆராய்ச்சி பண்ணி பண்ணி தெரிஞ்சது பண்ணிட்டேன்னா அதுதான் உண்மையான ஞானம் அப்படின்றதுதான் இதோடைய கதையோட சூட்சுமமான ரகசியம். அப்ப வெளி உலகத்தை நீ தேடி போய் அலைஞ்சு தெரிஞ்சு நான் அதை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறேன் நீ என்னதான் கண்டுபிடிச்சாலும் அது விரிவடைந்து கொண்டே போகும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. இப்போ கூட சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம், பிரபஞ்சம் இருக்கு, யூனிவர்ஸ் இருக்குன்றோம். ஆனா இப்போ மல்டிவர்ஸ்ன்னு சொல்றோம். பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் போயிட்டே இருக்கு, அது விரிவடைஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கன்க்ளூஷனே கிடையாது. அப்போ வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கன்க்ளூஷன் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு, அதனாலதான் சொல்லுவாங்க கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு அப்படிம்பாங்க. எவன் ஒருவன் தன்னை அறிகிறானோ அவனே இந்த உலகத்தை அறிந்தவன். அப்போ உனக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்தை நீ எப்போ அறிகிறாயோ அப்பதான் நீ இந்த உலகத்தை அறிஞ்சதா அர்த்தம். அந்த ஞானம் கிடைக்கக்கூடிய இடம் உனக்குள் இருக்கக்கூடிய உலகத்தில்
வெளி உலகத்தில் அல்ல. அப்போ உனக்குள் இருக்கக்கூடிய உலகத்தை நீ சுத்தி சுத்தி வந்து அது என்னங்கிற உண்மையை அறிந்து ஆனால் உனக்கு ஞானம் என்றும் பலன் கிடைக்கும். இதுதான் அந்த கதையோட அர்த்தம், சாராம்சம். அப்போ உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணம், உனக்குள்ள இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள், உனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நீ ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சுனேன்னா வெளி உலகத்தை ஈஸியா நீ என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனா உனக்குள்ள இருக்கிற உலகத்தை நம்ம வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற உலகத்தை பெருசா நம்ம ஆராய்ச்சியே பண்றது இல்லை. ஏன்னா வெளி உலகத்துல அதிகமா இன்டெலிஜென்ட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கோம். எதுக்கு ஓடுறோம்னு தெரியாது, ஏன் ஓடுறோம்னு தெரியாது. ஏதோ காலைல என்னமோ தோணுது, மைண்ட்ல எந்திரிச்ச உடனே இதை பண்ண அதை பண்ணு தோணுது. அந்த இது பண்ணு அது பண்ணுங்கிறது என்ன, அதுக்கு முந்தின நாள், முந்தின வாரம், முந்தின மாசம், முந்தின வருஷம் இருக்கக்கூடிய பாஸ்ட்ல இருந்து அப்படியே இன்னைக்கு ஓடுது. இன்னைக்கு ஓடுறத வச்சு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இது வந்து நாளைக்கு மறுபடியும் ஓட போறோம். அப்போ உலகத்தோட என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற உலகத்தை எப்படி என்கேஜ் பண்ணுவீங்க? அப்ப உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய என்ன ஓட்டங்கள் அப்படின்றது நீங்க இயக்குறீங்களா, இது தானா இயங்குதா? இங்கதான் கேள்வி. அப்ப உள்ளுக்குள்ள ஓடக்கூடிய என்ன ஓட்டங்களை நீங்க இயக்கல, தானா ஓடுது அப்படின்னா இந்த உலகத்துக்கான அடிமை நீங்க தான். உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் உங்களுடைய பர்மிஷன் கேட்டு அது வேணும் வேணான்னு சிந்திச்சு நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ யோசிக்கிற தன்மை மட்டும் வெளியே வருது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க, எண்ணங்கள் ஓடும், அதை நீங்க அலோவ் பண்ணி அப்ரூவ் பண்ணாதான் வெளி உலகத்துல வரும். தினமும் ஒரு எண்ண ஓட்டம் வரும். காலையில எந்திரிச்சோடனே எண்ண ஓட்டங்கள் ஓட ஆரம்பிச்சிடும். நீங்க அதை நீங்க கவனிக்கிறீங்க. அந்த எண்ண ஓட்டத்தை நீங்க கவனிக்கும் பொழுது அந்த எண்ணத்தை நீங்க அலோவ் பண்ணாதான் வெளி உலகத்துல நடக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம் இதை நான் பண்ண போறேன், ஒரு பயத்துல நீங்க பண்ற விஷயங்கள், அது நீங்க அலோவ் பண்ணாதான் அந்த வெளியில விஷயம் நடக்கும். இது நடக்காது, நடக்க முடியாது. அதுதான் இயற்கையின் நீதி. அப்போ உங்களுக்குள்ள என்ன ஓட்டங்களை நீங்க சரி பார்த்து எது எனக்கு வேணும் எது எனக்கு வேணாம் அப்படின்ற முடிவை நீங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்க உள்ளுலகத்தை ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ உள்ளுலகத்தை ஆராய்வதனுடைய முதல் ஸ்டெப் எண்ணங்களை கவனித்தல், எண்ண ஓட்டங்களை சீராக்குதல், ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் போதிய இடைவெளி விடுதல், நாலாவது அந்த எண்ணத்தை கவனிச்சு அது வேணுமா வேணாமான்னு எந்த எண்ணக்கு பர்மிஷன் கொடுத்து அதை வெளியில நடக்கணும் எது நடக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாவே அந்த ஞானம் என்னும் பலம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அதன் மூலமா நீங்க ஞானி ஆயிடுறீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் பாத்தீங்கன்னா சித்தர்கள் முனிவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? காட்டுக்குள்ள போய் உட்காந்துருவாங்க, தியானத்துக்கு தவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உள்ள என்ன, அவங்க வேற ஒண்ணுல கண்ணை மூடிட்டு உட்காந்துருவாங்க. உள்ளுக்குள்ள ஒரு எண்ணத்தை அப்படியே கவனிப்பாங்க, அவ்வளவுதான். சாட்சி மாத்திரமா, எதையும் ஜட்ஜ் பண்ணாம, அந்த எண்ணத்துக்கு அடுத்த தொடர் சங்கிலி ஏற்படுத்தாம, அந்த எண்ணத்தை கவனிக்க 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 அந்த எண்ணங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சப்சைட் ஆகி குறைஞ்சு 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 சில எண்ணங்கள் ஆகி வெறும் சில எண்ணங்களாகி எண்ணமற்ற நிலையில இருப்பாங்க. அதனாலதான் அவங்க உட்கார்ந்து எண்ணமற்ற நிலையில இருந்துகிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தி இருக்கிற உலகம் தான் உலகம். தன்னை சுத்தி உலகம் நடக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப தேவையில்லாம அவர்கள் யாருமே இந்த உலகத்துக்குள்ள இன்வால்வ் ஆக மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் இன்வால்வ் ஆக மாட்டாங்க? அதுதான் விஷயம். அப்போ அவங்க வேணும்னா இன்வால்வ் ஆவாங்க, வேணாட்டி அப்படி நின்றுவாங்க. அப்போ ஒரு எண்ணத்தின் மூலமா தான் வெளியில இருக்கிற உலகம் வருது. உங்க மைண்டு தான் உலகம், அதை புரிஞ்சுக்குங்க. அவங்க மைண்டுங்கிற உலகத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணாட்டி வெளி உலகத்துல இருக்கக்கூடிய உலகத்தை உங்களால மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கல்லை கூட உங்களை நவுத்த முடியாது, அன்லஸ் அது உங்க ரிட்டன் ஸ்கிரிப்ட்ல இருக்குது, உங்க விதிப்படி இருந்தா மட்டும்தான் நவுத்த முடியும். அந்த விதியை வெல்வதற்கான சூட்சும ரகசியத்தை தான் வந்து அந்த ஞானப்பழம்ங்கிற ஒரு கதை மூலமா சொல்லியிருக்காங்க. முருகன், விநாயகர், சிவன், பார்வதி அவர்கள், நாரதர் அவர்கள் அந்த ஒரு நிகழ்வை நிறுத்தியதுக்கு காரணமே உங்களுக்கு சூட்சுமா புரியறதுக்கு தான், விதி எப்படி வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ வெளி உலகத்தை நீங்க மாத்தணும் அப்படின்னா உள் உலகத்தை நீங்க மாத்தி ஆகணும். அப்போ வெளியில உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் இருக்காங்க, நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அப்போ வந்து உள்ளுக்குள்ள நீங்க அவங்கள நண்பராக பாவிச்சுட்டே வாங்க. ஒரு பர்டிகுலர் செகண்ட்ல அவங்க உங்க நண்பராக மாறித்தான் அவனும் வேற வழி கிடையாது. அப்போ என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுடைய எதிரி, உங்களுடைய நண்பன், உங்க சொந்தக்காரன், உங்க ஃப்ரெண்ட்ஸு, ஒருத்தர் மேல நல்ல அபிப்பிராயம், ஒருத்தர் மேல கெட்ட அபிப்பிராயம், ஒருத்தர் மேல காதல், ஒருத்தர் மேல காமம், ஒருத்தர் மேல பொறாமை, ஒருத்தர் மேல கோபம், இது எல்லாம் யாரு ஃபிக்ஸ் பண்றது? அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்களா? நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களை நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. அவங்க யாரு என்ன, அவங்களுக்கு என்ன கேரக்டர் ரோல் கொடுக்கலாம், நீங்க தான் உள்ளுக்குள்ள ஃபிக்ஸ் பண்றீங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணதை மாத்துங்க, வெளியில ஆட்டோமேட்டிக் எல்லாம் மாறும்.
உள்ளத்தை மாற்றிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்த மாற்றிட்டீங்கன்னா வெளியில் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு கதைகளிலையும் இருக்கக்கூடிய நம்ம ஒன்றும் பண்ணுறது நேராக கோயிலுக்கு போகிறோம், ஒரு 4 சுற்றுறோம், கண்ணை மூடுறோம், சாமி கும்பிட்றோம், வர்றோம். கோயில் எதுக்கு, அது அடுத்த எபிசோட்ல சொல்லுவோம் எதுக்காக கோயில் கட்டினாங்க என்னங்கிறதெல்லாம் அடுத்து சொல்கிறேன் நான். பட் ஒரு கோயிலுக்கு போய் ஒரு பொறுமையாக உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துட்டு வரக்கூடிய தன்மை இப்போ எத்தனை பேருக்கு இருக்கு? ஃபேன்சியாக ட்ரெஸ் பண்ணிட்டு போய் அங்கே போயிட்டு ரீல்ஸ் பண்ணுறது, அது இது விஷயம் எதுக்காக அங்கே இருக்கு கோயிலுங்கிறது? அங்கே இருக்கக்கூடிய அதிர்வலைகள், கிரியேட் பண்ணக்கூடிய மந்திரங்கள், தந்திரங்கள், எந்திரங்கள் எல்லாமே அதில் இருக்குது. அதை அமைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இது எல்லாம் உள்ளே போன உடனே உங்களுக்கு மனமற்ற நிலையை கொண்டு போகும். அந்த மனமற்ற நிலையை உட்காரும் போது தான் உங்கள் எண்ணங்களை நீங்கள் கவனிக்க முடியும். எண்ணங்களை கவனிக்க முடிஞ்சுதா எண்ணத்து மேலே கண்ட்ரோலை கொண்டு வர முடியும். எண்ணத்து மேலே கண்ட்ரோலை கொண்டு வந்துட்டீங்களா உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கிட்டு மற்றதை அப்படியே விட்டுறீங்க. அது பாட்டில் போயிட்டே இருக்கும், அது வெளியே நடக்க போகிறது கிடையாது. ரொம்ப எவ்வளோ பெரிய விஷயத்த எவ்வளோ சின்ன சூட்சுமத்தில் ஒரு அழகான ஒரு கதையில சொல்லியிருக்கிறாங்க. பட் அதில் நம்ம ஓவரா ஒரு அவுட்லைன் எடுத்துட்டு அதுக்கு இவ்வளோதான் அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எந்த கடவுளுமே சரி, இந்த உலகத்தில் தோன்றிய அவதாரங்கள் யாராவும் சரி, அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய மக்கள்லாம் மாறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு போனாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு ஃபேன் கிளப்போ அவங்களுக்கு ஒரு ஃபாலோவிங்கோ கொண்டு வரதுக்கு கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு கூட்டம் சேர்த்து ஐயோ சாமின்னு போகிறோம். ஆனால் அவர்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்களே. சிவசூத்திராங்கிற புக் எடுத்து பாருங்க, என்னது சிவனாக மாறுவது எப்படி, சிம்பிள். 112 பைரவி தந்திரம் எடுத்து பாருங்க, 112 டெக்னிக் சிவபெருமான் பார்வதி சொல்லியிருக்காங்க. பார்வதி கேட்குறாங்க, சிவபெருமானி உன்னை மாதிரி நாங்கன்னா என்ன பண்ணணும், இந்த 112 டெக்னிக், இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி என்னை மாதிரி ஆயிடலாம். பதஞ்சலி யோக சூத்ரா எத்தனை புக்கை எக்ஸாம்பிளாக காட்ட முடியும்? இது எல்லாமே இருக்கு, சரிங்களா? அது சிவசூத்திரானா என்னங்கிறத பார்க்கலாம், பதஞ்சலி சிவசூத்திரானா என்னன்னு பார்க்கலாம், இது எத்தனை இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி தினமும் உட்கார்ந்து உங்களுக்குள்ள ஓடக்கூடிய எண்ண அலைகளை யோசிங்க. உங்களுக்கு பயத்தை கொடுக்கறது என்னன்னு யோசிங்க. உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கறது என்னன்னு யோசிங்க. உங்களுக்கு பாசிட்டிவான தாட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. யாரோ ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா அவங்க மூலமா உங்களுக்கு பாசிட்டிவ் வருது, அவங்கள்ட்ட இருந்தானா அவங்கள்ட்ட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்குள்ள நீங்களே சில விஷயங்களை மாத்திக்கிறீங்க. நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா அதை ரொம்ப நேரம் இருக்காதீங்க, ஒரு நிமிஷத்தோட நிறுத்திடுங்க. அது வெளியில நடக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பண்ண நெகட்டிவ்ஸ் கம்மி பண்ணி பாசிட்டிவ்ஸை டெவலப் பண்ணிட்டே வாங்க. லைஃப்ல எல்லாம் பாசிட்டிவா மாறும். அதனாலதான் திங்க் பாசிட்டிவ்னு சொல்றது. நம்ம வெறுமனே சும்மா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பாசிட்டிவ் பண்ணிட்டு போறது கிடையாது. ஒவ்வொரு தடவை உங்க மைண்ட்ல நெகட்டிவ் வரும்பொழுது எல்லாமே அதை பாசிட்டிவா மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ரிசல்ட் பாசிட்டிவா வரும். இவ்வளவுதான். ஆனா ஒவ்வொரு தடவையும் வரும்போது நம்ம மாத்துறோம், ஏன்னா ஆல்ரெடி ஒரு பேட்டர்னை செட் பண்ணி வச்சுட்டோமே. புரியுதுங்களா? ஸோ இது எப்படி பண்ணலாம், இந்த தனக்குள் ஆராய்ச்சி பண்ணி ஞானம் என்ற பலத்தை எப்படி நம்ம அடைய முடியும், ஞானத்தை எப்படி அடைய முடியுங்கிறத அடுத்த எபிசோட்ல தொடர்ந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யோகி. இது தவம் தியானம் வித் யோகி. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஜீவன் தொலைக்காட்சி தாராபுரம். நன்றி, வணக்கம்.